கூட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்க அப்படின்னு நான் உன்ன தாவேக்கா அரசை பார்த்து கேட்கல. யார் இந்த வாக்கியத்தை பயன்படுத்துறாங்களோ, யார் இந்த ரொம்ப பழமொழியை கொண்டு வந்து மேடையில பேசினாங்களோ, அதே முதலமைச்சர் விஜய் அவர்கள் நோக்கி இன்னைக்கு பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு வீட்டு காசை கொண்டு போயிட்டு நீங்க யாருக்கு ஸ்வீட்டு செய்றீங்க, யார் வீட்டு நெய்யில யாருக்கு ஸ்வீட்டு செய்றீங்கன்ற மாதிரி பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன ஆச்சு, எதனால இப்படி பொதுமக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இப்ப சட்டமன்றத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பை தெரிவிக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்க எல்லா எம்எல்ஏக்களுக்கும் காரு, அது போக இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜும் நாங்களே கொடுத்துருவோம். இப்போ ஒரு காரையும் கொடுத்து அதுக்கு பெட்ரோல் செலவு, அதோட டிரைவர் செலவு உட்பட எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு மாசத்துக்கே இல்ல ஒரு எம்எல்ஏக்களுக்கு 75,000 ரூபாய், அது போக அவரோட பிஏக்கு 25,000 ரூபான்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 லட்சம் அவங்க சம்பளம் போக இந்த 1 லட்சத்தையும் சேர்த்து இப்படி ஒரு திடீர் அறிவிப்பா அவர் அறிவிச்சாரு. இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு விவாத பொருளாக மாறிச்சு. என்ன மெயினா ஒரு விஷயத்த முன்னெடுத்து வச்சாங்கன்னா, நீங்க இப்ப கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்குறீங்கன்னா அதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா ஆல்ரெடி ஒரு 10 காரு 15 காருன்னு நிப்பாட்டவே இடம் இல்லாம அவ்வளோ காரை வச்சிட்டு இருக்காங்களே, அவர்களுக்கு எதுக்குங்க இன்னொரு காரை கொடுக்குறீங்க? இது யாரோட காசுங்க? மக்களோட வரி பணம் சொல்லி எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்த கார் விவகாரம் என்பது சட்டமன்றத்துல பேச்சு பொருளாக மாறி விவாதத்துக்கு வந்திருக்கு. இவ்வளவு நாளா சோசியல் மீடியாக்கள்ல பேசப்பட்ட இந்த விஷயம் என்பது இன்னைக்கு சட்டமன்றத்துல விவாத பொருளாக மாறுது. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை பொறுத்த வரையுமே திமுகவோட நிலைப்பாடு என்ன என்பதை அவர் ஒரு அறிவிப்பா சொல்லியிருந்தாரு. என்ன சொல்றாருன்னா, திமுக இருக்கக்கூடிய 59 எம்எல்ஏக்கள் யாருக்குமே நீங்க கொடுக்கக்கூடிய இந்த இலவச கார் வேண்டாம். ஏன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி கார் இருக்கு. ரொம்ப ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான். இதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கீங்கல்ல, இல்லாதவங்களுக்கு காரு, அதாவது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு காருன்னு சொல்றீங்களே, அப்படி தயவு செஞ்சு தராதீங்க. ஏன்னா யாருக்கு காரு இல்லையோ அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசை பொறுத்தவரைமே நீங்க என்ன சொல்றீங்க, கஜானா காலியா இருக்கு, தமிழ்நாட்டுல ஒரு வசிக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் மீதும், தமிழ்நாட்டுல வசிக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை மீது கூட 1 லட்சத்துக்கு மேல கடன் இருக்குன்னு சொல்றீங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, நிதி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க எதுக்கு மக்களுடைய வரி பணத்துல ஆல்ரெடி கார் இருக்கக்கூடிய இது ஒரு தேவையில்லாத ஒரு செலவு. அதனால அரசினுடைய இந்த நிதி பிரச்சனைய, நிதி சுமையை குறைக்கக்கூடிய வகையில திமுக சார்ந்த எம்எல்ஏக்கள் எங்களுக்கு யாருக்குமே கார் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை அவர் தெரிவிக்கிறாரு. இதுல ஏதாவது ஒரு எதிர்க்கக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? அவர் என்ன சொன்னார்னா, எங்களோட நிலைப்பாடு என்பது எங்களுக்கு ஆல்ரெடி கார் இருக்குங்க, இன்னும் எங்களுக்கு இன்னொரு கார் வேணான்றதுதான் தெளிவா சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நாங்க வேணான்னு சொல்லிட்டோம்ல, அப்படியே ஆளுங்கட்சி தரப்பும் இல்ல மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பிற இந்த 214 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களே திமுக போக யார்கிட்ட எல்லாம் ஆல்ரெடி 10-15 கார்லாம் வச்சிட்டு இருக்காங்க, அது எல்லாமே வந்து நீங்க அவருடைய தேர்தல் அறிக்கையில அவங்க கொடுத்துருப்பாங்களே, வேட்புமனு தாக்கல் செஞ்சிருப்பாங்களே, அதனுடைய அடிப்படையில உண்மையாலே யாருக்கு கார் இல்ல பார்த்து நீங்க கொடுங்க, அதை நாங்க வரவேற்கிறோம்னு சொல்லி ரொம்பவே டீசெண்டா பேசிட்டு உட்காராரு. இப்ப அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துல இது ரொம்ப தப்பா பேசிட்டாருப்பா, ஆளுங்கட்சி வந்து குறைவா பேசிட்டாருப்பான்ற மாதிரிலாம், இது திமுக சதின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அவரு கிளீனா சொல்லியிருந்தாரு, எங்க கிட்ட கார் இருக்கு வேணாம் கொடுக்க போறோம்னு சொல்றீங்க, யாருக்கு இல்லைன்னு பார்த்து கொடுங்க, ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க அவ்வளவு செலவு இருக்குன்னு சொல்றீங்க, பார்த்து கொடுங்கன்ற மாதிரி உட்காந்துட்டாரு. இது ஒரு அரசு தரப்புல இருந்து ஆளுங்கட்சி தரப்புல இருந்து இந்த ரிப்ளை எப்படி இருக்கலாம்? ஓகே, நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, எங்களுக்கே பாத்தீங்கன்னா திமுக காரங்க கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டீங்க, உங்களுக்கும் எப்படி சேர்த்து தரது நாங்க கவலைப்பட்டுட்டு இருந்தோம், பரவாயில்ல நீங்க பெருந்தன்மையா வேணான்னு சொல்லிட்டீங்க, நாங்க இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்கிறோம் என சொல்லி இருந்தால் சட்டமன்றத்துல விவாதம் என்பது ரொம்ப ஸ்மூத்தா போயிருக்கும். அதை வச்சு நான் எழுந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த அவையை பொறுத்த வரையுமே நாங்களும் போய் கேட்கலங்க, இப்ப நீங்க திமுக காரங்க வந்து பெருந்தன்மையா வேணான்னு சொல்லிட்டாங்க, அதை வச்சு நான் எழுந்து பதில் சொல்றாரு. ஏன்னா அவர்கிட்ட கார் இருக்கு, டிராக்டர் இருக்கு, பைக் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால அவருக்கு சுரியன் ஆயிடுச்சு, என்னப்பா இவங்க பெருந்தன்மையா வேணான்னு சொல்லிட்டாங்க, நான் மட்டும் இப்படி உட்காந்துட்டே இருக்குன்ற மாதிரி. அவர் எழுந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஏங்க நாங்களும் அதை தாங்க சொல்றோம், இப்ப எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர்கிட்ட வந்து கார் இருக்கு, நாங்க ஒன்னும் போயிட்டு கார் வேணும்னு நாங்க சொல்லவே இல்லையே. இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் இல்லையோ அவங்க அப்ளை பண்ணி வாங்கிப்பாங்க, நாங்களா அப்ளை பண்ண போறது இல்ல. இது வந்து அவர் சொன்ன மாதிரியான, சரி ஓகே எங்களோட நிலைப்பாடும் அதுவாக தான் இருக்குன்னு மென்ஷன் பண்றாரு. இத சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, எங்க கிட்ட என்னதான் ஒரு 4-5 கார் இருந்தாலுமே ஒரு அரசு கொடுக்கக்கூடிய வாகனத்துல போனாதானே எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு வர மென்ஷன் பண்றாரு. அப்போ ஆதவஜன் அவர்களே இதுல தெளிவா இல்ல, உங்களுக்கு கார் வேணுமா வேணாமா, வேணான்னு சொல்றாரு, ஆனா இதுல போனா மரியாதைன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய ஸ்டேட்மெண்ட்டையே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. சரி, ஏதோ ஒரு வகையில அவங்க பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்கன்றதால நீங்க எழுதி இதெல்லாம் பேசிட்டீங்க, சரி விட்டுறலாம். சும்மா இல்லாம இது நம்ம இப்படியே விட்டோம்னா நம்ம யாருமே இதை குறித்து பேச மாட்டாங்க. அதனால
வேற ஒரு விஷயத்துக்கு டைவர்ட் பண்ணி விட்டுறலாம். என்ன சொல்றாருன்னா, இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வீடு இருக்கா இல்லையா, 2, 3 வீடு வச்சிருக்காருல, அப்ப எதுக்கு அவருக்கு அரசு பங்களா கேட்டிருக்காரு? என்கிட்ட தானே வந்து அவர் ஃபார்ம் கொடுத்தாரு. அப்ப அதே மாதிரி தாங்க இதுவும் வந்து ஒரு அரசு தரப்புல கொடுக்கப்பட்ட ஒரு மரியாதை இருக்குன்ற மாதிரி அவரே சீண்டிக்கக்கூடிய விஷயமா அவர் பேசிட்டு உட்காராரு. இதுக்கு KN நேரு எழுந்து என்ன பதில் சொல்றாருன்னா, திமுக தரப்புல இருந்து நாங்க ஒரு 59 எம்எல்ஏக்கள் இருக்கணும்னா எங்க எல்லாருக்குமேவா நீங்க அரசு பங்களா கொடுத்துருக்கீங்க? இப்போ அமைச்சருக்கு ஈக்குவலான, அதாவது அமைச்சர் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு இந்த பில்டிங்கை நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா, நாங்க அரசு கொடுத்துட்டுமே நீங்க சொல்லக்கூடாது. இதுல வந்து இதுல அவங்களுக்கு சட்டமே இருக்குது, கொடுத்துதான் ஆகணும். இதெல்லாம் கொண்டு நீங்க ஒரு சட்டமன்றத்துல பேசுறீங்களே, நாங்க திருப்பியும் சொல்றோம். நேரு தெளிவா சொல்றாரு, எங்களுடைய நிலைப்பாடு என்பது எங்களுக்கு வேணான்னு தானேங்க நாங்க சொல்றோம். இப்போ உங்களுக்கு இப்ப நாங்க யாருமே சொல்ல, இப்ப ஆதவர்ஜுனாக்கு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு கொடுக்காதீங்க நாங்க சொல்லல. எங்களுக்கு வேணாம், அங்க யாருக்கெல்லாம் உண்மையாக கொடுக்கக்கூடிய தேவை இருக்கோ அவங்களுக்கு கொடுங்கன்னு தான் சொல்றோம். இதை எதுக்கு அவங்க பெரிய ஒரு அரசியல் ரீதியாக மாத்துறாங்க? இப்ப நீங்க இந்த பங்களா கதைக்கே வந்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா அவர்களுக்கு வந்து சொந்த வீடு தான் இருக்கு. ஆனா அந்த சொந்த வீடுக்கான வாடகைய அரசு கட்டுதுல. இப்ப சில அலவன்ஸ்லாம் இருக்கும்ல, அமைச்சர்களுக்கான அலவன்ஸ்லாம் இருக்கும்ல, ரெண்ட் அலவன்ஸ்லாம் இருக்கும்ல. இப்ப அவர் சொந்த வீட்டுல இருக்கிறதால எனக்கு வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட சொல்லுங்க. அப்படி அவரு சொன்னாரா? அப்ப தேவையே இல்லை, சொந்த வீட்டுல இருக்கிறேன், எனக்கு அலவன்ஸ் வேணான்னு அவரால் எழுதி கொடுக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு விஷயமா கொண்டு வந்து பேசுறீங்களே, எங்களுக்கு வேணான்னு சொல்ல கூட இந்த சட்டமன்றத்துல எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா மாத்துறீங்களேன்ற மாதிரி அவர் வந்து பேசிட்டு உட்காராரு. அப்புறம் மறுபடியும் ஆதவர்ஜுனா என்ன பதிலடி கொடுக்குறாருன்னா, இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அரசினுடைய நிதி சுமையை நாங்க குறைக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப இவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து அரசியல் ரீதியாக இருக்கு. அப்ப நாங்க என்னமோ அரசுக்கு வந்து செலவு கொடுக்குறோம், தண்ட செலவு பண்றோம், அவங்க ஏதோ பெருந்தன்மையா அரசுக்கு நிதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நீங்க அரசியல் ரீதியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லி இவர் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்து, PMK தரப்புல இருந்து எல்லாருமே அதே விஷயம் முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு காரே வேணாம்ப்பா, யாரெல்லாம் இல்லையோ, யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுங்கன்ற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் போக, சம்பந்தமே இல்லாம IUML சட்டமன்ற உறுப்பினர், சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் எழுந்து என்ன சொல்றாருன்னா, இந்த விவாதம் இதோட முடிக்கப்பட வேண்டிய ஒரு விவாதம். அவர் எழுந்து என்ன பண்றாருன்னா, சரி நாங்க தான் தாவேகா கூட்டணியில இருக்கிறோமே, சரி ஏதோ ஒரு வகையில நம்ம டிஃபெண்ட் பண்றான்ற மாதிரி என்ன சொல்றாருன்னா, அப்போ வந்து கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல 300க்கும் மேற்பட்ட யூனியன் சேர்மன்களுக்கு கார் வாகனம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்களே, அப்போ உங்களுக்கு தெரியலையான்ற மாதிரி இவர் கேள்வி எடுத்து வைக்கிறாரு. மீண்டும் இவங்க திமுகவை சீண்டி அவங்க என்ன ஒரு பதிலடி கொடுக்குறாங்கன்னா, அப்போ இந்த உள்ளாட்சி பணி என்பது வேற, இப்போ MLAக்களுக்கு ஒரு பணி என்பது வேற, அதுக்கு மாறாக பாத்தீங்கன்னா உள்ளாட்சி பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய பணி என்பது வேற. அவங்க கிட்டத்தட்ட 30 பஞ்சாயத்து நிர்வாகத்தை அவங்க பார்க்கணும். அதனால இது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. இது ரெண்டுக்கும் வேலையே வந்து டிஃப்ரெண்டான வேலை. இவர்களுடைய அவங்க அதிகமா இத்தனை பஞ்சாயத்து கிராமத்துக்கு போக வேண்டிய தேவை என்பது இருக்கும். எதை கொண்டு வந்து எங்க பேசுறீங்க? இந்த சட்டமன்றத்தோட ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம்னா, எங்களுக்கு கார் வேணாங்க, எங்களுக்கு ஆல்ரெடி இருக்குங்க. இப்ப நாங்க ஒன்னும் ஆதவர்ஜுனாக்கள் மாதிரி வந்து எனக்கு ஆல்ரெடி 2-3 கார்லாம் இருக்கு. ஆனா எங்களுக்கு பெருமைக்காக அரசு மரியாதை வேணும், ஒரு அந்தஸ்து வேணுன்றதுக்காக நாங்க கார் கேட்கல, எங்க கிட்ட இருக்கு ஆல்ரெடி, எல்லாரும் சம்பாதிச்சு என்ன கார் வச்சிருக்காங்களோ அதுலயே நாங்க வந்துக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க. இத கொண்டு வந்து எங்க நிப்பாட்டி இருக்கிறாங்கன்னா, கலைஞர் அவர்களுடைய காலத்துல 300 பேருக்கு வாகனம் கொடுத்தாங்களேன்ற மாதிரி தாவேகா அரசு ஒட்டுமொத்த சட்டமன்றத்துடைய அந்த டைவர்ஷனையே மாத்தி விட்டுட்டாங்க. இதுதான் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எது விவாதிக்கப்பட வேண்டுமோ அதை விவாதிக்க மாட்டாங்க. இப்போ இந்த விஷயமே ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருக்கும். எதிர்கட்சி தலைவர் எங்களுக்கு வேணாம், யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்களுடைய நிலைப்பாடும் இதேதான் சொல்லி முடிச்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? சட்டமன்றத்துல பார்த்தோம்னா மக்களுடைய பிரச்சனைகளை விவாதிப்பதற்கான நேரமே இல்ல. உண்மையா சொல்ல போனா அதுதான். இப்ப சட்டமன்றமே எல்லாரும் எதுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, யாரை போட்டு கலாய்ச்சாங்கன்றதான், இதை நோக்கிதான் சட்டமன்றம் போகுது. இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம இது எதிர்கட்சி தரப்புல இருந்து மட்டும்தான் பண்றாங்களா? ஆளுங்கட்சி தரப்புலையும் பண்றாங்க. 2 பேரை பொறுத்தவரையுமே இவங்க டைவர்ட் பண்ணி விடுறதால இப்போ இவங்க ஒரு விஷயத்த வந்து பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லி இவங்களும் வந்து பழைய விஷயங்களுக்கு போறாங்க. ஆனா அதற்கான அடிப்படை காரணமாக தூண்டுதலாக ஆளுங்கட்சியினர் இருக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகளை இவங்க ஆரம்பிக்கிறதால இதுக்கு நாங்க பதிலடி கொடுக்குறோம்னு சொல்லி இவங்களும் ஆரம்பிச்சு விட்டு இவங்களனால தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு கோரிக்கைகள்லாம் இருக்கு, என்னென்ன திட்டங்களை கொண்டு வரலாம், இன்னும் 2 மாசம் போச்சுன்னு வைங்களேன். எப்படின்னா இந்த டிசம்பர்லாம் வந்துச்சுன்னா என்னென்ன வழியில என்னென்ன இயற்கை பேரிடர்கள் வரும்னு தெரியல. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. எதனா ஒரு தொலைநோக்கு திட்டம் கூட ஏதாவது பேசலாம்னா கிடையாது. இது ஏன் மாத்தி பேசுறாங்க? இன்னைக்கு சட்டமன்றத்துல பார்த்தோம்னா அமைச்சர் நிர்மல்குமார் என்ன பேசிட்டாருன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை குறிப்பிட்டு பேசும்போது கரூர் கம்பெனி சாரி, அதாவது கரூரோட முன்னாள் சட்டமன்ற எம்எல்ஏ கோயம்புத்தூர் எம்எல்ஏன்ற மாதிரி அவர் மாத்தி பேசுறாரு. இப்படி பேசுறதன் மூலியமாக சரி ஓகே ஆளுங்கட்சியினர் பேசுறாங்கன்னு சொல்லி எதிர்கட்சிக்கினர் சும்மா இருப்பாங்களா? இதே மாதிரிதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எழுந்து நின்று என்ன சொல்லிட்டாருன்னா, இவருக்கு பதிலடி கொடுக்குறன்ற பேர்ல மாண்புமிகு சங்கி அமைச்சர்களே நிதி அமைச்சர், அதாவது அவருடைய மின்சாரத்துறை அமைச்சர்ன்ற மாதிரி அவர் மாத்தி சொல்றாரு.
இப்போ இவங்க இந்த மாதிரி பண்றதுக்கு அடிப்படை காரணமாக இவங்க இருக்கிறாங்க. அதை தாண்டி இவர் ஒரு பதிலடி கொடுத்தாரு, இதுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி முடிக்காம மீண்டும் என்ன பண்றாரு நிர்மல்குமார் பாத்தீங்கன்னா, கழிவறையில 3 மணி நேரம் அமைந்திருந்த அமைச்சர் அவர்களேன்னு சொல்லி சம்மந்தமே எல்லாம் பேசுறாரு. உங்களுக்கு பேச தெரியும்னா எங்களுக்கும் பேச தெரியும்னு சொல்லி நிர்மல்குமார் சொல்றாரு. ஆனா இதை ஆரம்பித்து வைத்ததே அவர்தான். சபாநாயகர் என்ன பண்றாருன்னா, அவர் தான் அதை திருத்தி விட்டார்களே, அவர் தான் வந்து இந்த மாதிரி கரூர் கம்பெனின்னு சொல்லிட்டு அப்புறம் திருத்திட்டாரே, இதையே ஒரு பிரச்சனையா மாத்துறீங்கன்னு கேக்குறாங்களே. அப்ப இவங்களும் என்ன கேக்குறாங்கன்னா, நானும் சங்கி அமைச்சர்னு சொல்லிட்டு நான் மாத்திட்டேன்ல, அப்ப இது எதுக்கு பிரச்சனை ஆக்குறீங்க? நிர்மல்குமாரோட தோணியே இன்னைக்கு வேற மாதிரி இருந்துச்சு. அவர் எப்படி பேசுறான்னா, அதான் நீக்கிட்டாங்களா உட்காருங்க, நீக்கிட்டாங்களா உட்காருங்க. அப்ப நான் என்ன வேணா பேசுவேன். இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி மட்டும் இல்ல, யார் என்ன வேணா பேசலாம். சொல்லிட்டு அடுத்த செகண்ட் மாத்திட்டு அது அவை குறிப்பில இருந்து நீக்கினா மட்டும் போதும். தராதாரம்லாம் ஒண்ணு இல்லையா? அப்ப சட்டமன்றத்துல எது பேசணும் பேசக்கூடாதுன்னு ஒரு மரபு கூட இல்லையான்றதுதான் லைவ பார்க்கக்கூடிய பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுச்சு. எதிர்கட்சி தரப்புல இருந்து எங்களுக்கு கார் வேணான்னு சொல்லிட்டாங்க. இதற்கு நான் பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லி எழுந்த ஆதவர்ஜுனா அவர்களோ இல்ல ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களோ யாருமே வந்து எங்களுக்கு கார் வேணான்னு சொல்லவே இல்லை. ஆனா உண்மையில பார்த்தோம்னா தாவேகா கட்சியினர்ல நான் ரொம்ப சாமானிய பேக்ரவுண்ட்ல வந்திருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து கார் இல்லை. ஆனா அது அவங்க பிரச்சனை கிடையாது. அதை சொல்லக்கூடிய நபர்களும் வந்து எங்களுக்கு கார் வேணான்னு ஒத்துக்க மாட்டாங்க. இது நீட்டா என்ன உதவி சொல்லியிருந்தாருன்னா, ஒன்றும் இல்லை, அவங்களுடைய அஃபிடவிட் எடுத்து பாருங்க, அதுலயே தெரிஞ்சிடும் தான் சொன்னாங்க. ஏன்னா நீங்க அஃபிடவிட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிடும். இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது பின்னாடி வந்து கனிமொழி எம்எல்ஏ இருக்கிறாங்களா, ரொம்ப அவங்க வந்து இந்த ஜோசியக்காரங்கன்னு சொன்ன எல்லாருக்கும் தெரியும். அவங்க டேபிள் அவ்வளோ வேகமா தட்டுறாங்க. என்ன இவ்வளோ வேகமா தட்டுறாங்களே, அவங்க கிட்ட வந்து ஒரு கார் கூட இல்லையான்னு சொல்லி அவங்களோட அஃபிடவிட்டை செக் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே இந்த ரீட் மோட் மாதிரி போயிட்டே இருக்கு. ஸ்வைப் பண்ண ஒரு 16-15 கார் கிட்ட அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அப்ப தாவேகால வந்து அவங்களும் அதை இன்னும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கல. நம்ம கிட்ட ஒரு 16 கார் இருக்கு, இப்ப எதிர்கட்சி தரப்புல இருந்து அதை தானே சொல்றாங்க, அவர்கள் அதை உணரக்கூட தயாராக இல்லை. இப்படி தாவேகால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோட அஃபிடவிட்ல எடுத்து பார்த்தாலே ரொம்ப சொச்சமான எண்ணிக்கையில தான் இருப்பாங்க. கார் இல்லாதவங்களை வந்து நீங்க விரல் விட்டு எண்ணில 1 மணி நேரம் நீங்க ஒரு அதிகாரிகிட்ட கொடுத்து யார்கிட்ட எல்லாம் கார் இல்லைன்னு ஒரு லிஸ்ட் கேட்டா அவரே கொடுத்துருவாரு. அதை செய்ய எதற்காக தாவேகா அரசு தயங்குகிறார்கள்? ஒரு நல்ல விஷயத்த இப்ப நீங்க ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரீங்க, சில நிறை குறைகள் இருக்கும், எதிர்கட்சி சொல்லிட்டாங்க அதனால நான் அதை கேட்க மாட்டேன்றது ஒரு நல்ல ஒரு மரபே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுல பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் அவங்க கொடுத்துருக்காங்க. விவசாயிகளோட கடன் இப்ப இன்னும் அப்படியே இருக்கு, கல்வி கடன் இருக்கு, அடுத்தது தமிழ்நாட்டுல பல்வேறு திட்டங்கள் பல்வேறு முன்னேற்றங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இது ஒரு தேவையற்ற ஒரு செலவாக தான் பார்க்கப்படுது. ஒரு நல்ல விஷயம் தான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏக்கு பல்வேறு தொகுதிகளுக்கு அவங்க போகணுன்ற பட்சத்துல ஒரு ஆட்டோல போறதோ இல்ல ஏதாவது வாடகை கார்ல போறதோ பரவாயில்ல, அவங்க மக்களோட பிரதிநிதியாக இருக்கிறாங்க, ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அந்த நல்ல விஷயத்த நல்லதாக செய்யுங்க என்பதுதான் எதிர்கட்சியினருடைய கோரிக்கையாக இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் இந்த கார் செலெக்ஷன்லாம் போனா இப்ப ஆதவர்ஜுனாக்கும் கார் கொடுத்தா அவர்கிட்ட கூடிய அந்த விலையுறந்த கார்கள் இந்த பென்ஸ் அது மாதிரி கார்ல வர போறாரா, இல்ல அரசு ஏதாவது ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் இதை கார் கொடுத்தா புலிரோ கொடுத்தாங்கன்னா அதுல வர போறாருன்றதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த கார் விவகாரத்துல எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள்ல உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருந்தா நம்ம பதிவுல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.